என்ன பாதிப்பு இருக்குது? காற்று அடிக்குதா? அந்த காற்றுனால நமக்கு என்ன பாதிப்பு இருக்குது? உறவு ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிச்சுன்னா, காற்று அடிச்சுன்னா நமக்கு எந்த பாதிப்பு இல்ல. அது 80, 90, 100, 120 போச்சுன்னா மரம்லாம் சாயுமா? மரம்லாம் சாயும், மின் கம்பங்கள் சாயும். இதெல்லாம் நம்ம பாதிப்பு இருக்குது இல்லையா? நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம். போற வழியில என்ன ஆகும்? மின் கம்பம் சாயும். மின் கம்பம் சாயும் என்ன ஆகும்? வயர்லாம் கீழே கிடக்கும். அப்புறம் நம்ம தெரியாம அதை மிதிச்சிடுவோம். உண்டா இல்லையா? மிதிச்சு என்ன ஆகும்? ஷாக் அடிச்சிடும், உயிர் போயிடும். இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? மரத்தடியில் போய் ஒளிவோம். நம்ம மரத்தடியில் ஒளியும் போது என்னவா? மரம் உடைஞ்சிட்டு விழுவோம். இதெல்லாம் வந்து நம்ம காற்று அடிக்கும் போது ஏற்படுற பாதிப்பு நமக்கு. இப்ப காற்று அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும். பாதுகாப்பு என்னன்னா, கட்டிடங்கள்ல போய் நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும். ஒரு காற்று அடிக்குது, எப்ப தெரியும் நமக்கு? ஒரு மழை பெய்யுதுனாக்கா கருமேகங்கள்லாம் கூடிடும், நம்ம உடம்புலாம் சிலுக்குதா? இதுமாரி டைம்ல வந்து காற்று வீசும், மழை பெய்யும். அப்ப நம்ம உணர்ந்துடும். உணர்ந்து நம்ம அதுக்கு தக்க நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு முன்கூட்டியே போயிடணும். இயற்கை என்ன பண்ணுது? நம்மள முன்கூட்டியே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு என்ன பண்ணுது? நமக்கு ஒரு உணர்த்துது, எச்சரிக்கைப்படுத்துது. நம்ம அதை கவனிக்காத கேர்லெஸ் நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது? அந்த விபத்துல நம்ம சிக்கிறோம். அதனால வந்து நம்ம முன்கூட்டியே ஒரு மழை பெய்யுது, காற்று வீசுதுக்கும் போது நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டோமா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்ப காற்று முன்கூட்டி காற்று அடிக்குது, காற்றுல வந்து நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கணும்? ரெண்டாவது, காற்றுக்கு அடுத்து என்னதுங்க? மின்னல். மின்னல் விடுதா? மின்னல் பாதிக்குதா? எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கும். அது மின்னல், மின்சாரம். அது ஒரு மின்சாரம். அது என்ன பண்ணுது? மின்னல் வந்து ஒரு 2 டைம் 3 டைம் வந்து லைட்டா மின்னும். அப்பயே நாம மின்னல் வெட்ட போகுது, இடி இறங்க போகுது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். இல்லைன்னா நம்ம இதே ஒரு திறந்த வெளியில் இருக்கிறோம், வயல்வெளியில் இருக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த இடி மின்னலுக்கு நம்ம பாதிச்சிருவோம். இந்தியாவில் வந்து அதிகமாக மக்கள் வந்து இடி மின்னல் வந்து வருஷம் வந்து 5000 பேர் 6000 பேருக்கு மேற்பட்டவர் வந்து இறக்குறாங்க. இதை தடுக்கணும்ல, இறப்பை வந்து நம்ம தடுக்கணும்ல. ஏன் இறக்குறாங்க? விவரம் தெரியாத, ஒரு விழிப்புணர்வு இல்லாததான் இங்க வயல்வெளியில வந்து கண்டினியூவா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, பாதுகாப்பான இடத்துக்கு போறது இல்ல. சரி மழை தானே பெய்யுது அப்படின்னு நம்ம மழையில என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ண நம்புது அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸா நம்ம வந்து மழையிலேயே நினைச்சிட்டு இருக்கிறது. இதுமாரி வேலை வந்து கண்டினியூவா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால எதிர்பாராத விதமா நம்ம வந்து இந்த இடிக்கு நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம உயிரிழப்பு ஏற்படுது. இந்த மின்னல் வந்து என்ன பண்றோம்? அது மின்னல் வந்து மின்சாரம். மின்னல் வந்து மின்சாரம். அது வந்து ஆகாயத்திலிருந்து பூமி நோக்கி வருது ஸ்பீடா. அப்படிங்கும் போது தரையில வந்து மின் கடத்தி எது அப்படின்னு பார்க்கும். எது ஹைட்டா இருக்குதோ அது வழியா தான் பூமியில இறங்கும். அப்புறம் நம்ம மின் கடத்தி மரம் வந்து மின் கடத்தமா கடத்தாதா? மரம் வந்து ஒரு மின் கடத்தம். நம்ம தெரியாத மரத்தடியில் போய் நின்று பண்ண வைக்க, அது ஆகாயத்திலிருந்து மின்னல் வந்து எது ஹைட்டா இருக்குதோ அதன் மூலமா தான் பூமி நோக்கி வரும். நான் போயிருக்கிறோம், மழை வருதுன்ட்டு நம்ம மரத்தடியில் போய் நின்னா அந்த மின்னல் வந்து மரத்து வழியா தான் ஊடுருவி பூமிக்குள்ள போவோம். மழை பெய்யும் போது நம்ம ஈரமா இருக்கு மரம் அப்படிங்கும்போது எளிதில் வந்து அது மின் கடத்தக்கூடிய பொருள். அதுதான் நம்ம உடம்பு மின் கடத்தக்கூடிய பொருள் தான். கடத்ததா? இந்த கையில கரை பிடிச்ச இந்த கையில விருப்பம் வருதா? நம்ம உடம்பு ஒரு மின் கடத்தி தான். மரம் இல்லாத இடத்துல வந்து நாம ஹைட்டா இருக்கணும்னு வச்சுக்கா, நம்ம மேலதான் இடி இறங்கும். மரம் இல்லை, எதுவுமே இல்லை. நாம தான் அந்த இடத்துல வந்து திறந்த வெளியில வந்து நாம தான் ஹைட்டா இருக்கிறோம். அப்படிங்கும் போது டைரக்டா நம்ம மேல இடி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மின்னல் சொல்றோம்ல, அந்த மின்னல் வந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த வெளிச்சம் தெரியும். எத்தனை கிலோமீட்டர்? ஒரு இடத்துல மின்னல் வெட்டுதுனாக்கா அது 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த வெளிச்சம் வந்து பார்த்திருப்பீங்க. கண்ணே போயிடும். நம்ம வீடுகள்ல வந்து நம்ம பல்ப் போடுறோம்ல, எத்தனை வாட்ஸ்? ஒரு 30 வாட்ஸ், ஒரு 50 வாட்ஸ் பல்ப் தான் போடுறோம். அதிகபட்சமா 50 வாட்ஸ் மேல நம்ம போடுறது இல்லை. போட நம்ம கண்ணை பூசும். அதனால வந்து நம்ம அதிகமா பட்சமா 50 வாட்ஸ் பல்ப் போடுவோம். ஆனா அதுல வந்து வெளிச்சம் இறங்குது இல்ல, அது வந்து 10 லட்சம் வாட்ஸ் பவர் அளவுக்கு வெளிச்சம் இருக்கும். எத்தனை லட்சம்? 10 லட்சம் வாட்ஸ் பல்ப் வரைக்கும் எப்படி வெளிச்சம்? அதை பார்த்தா நம்ம கண்ணு என்ன ஆகும்? கண்ணு போன மீன் வருமா? வராது. கண்ணு போன மீன் வருமா? வராது. அதே மாரி அந்த மின்னல் வந்து
பூமியில வந்து தாக்கும் போது அதனுடைய வெப்பம் மின்னல் வந்து பூமி தாக்குது இல்ல, தாக்கும் போது அதனுடைய வெப்பம் வந்து சூரியனுடைய வெப்பம் வந்து 5000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதை விட 5 மடங்கு அதிகமா இருக்குங்கிறாங்க. அப்படின்னா 25,000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இருக்கும். அப்படிங்கிறது அந்த வெப்பம் என்ன பண்ணுது, ஒரு பச்சை மரத்துல விழும்போது என்ன ஆகுது, அடுத்த நொடியை பிடிச்சி எரியுதா? நாம ஒரு பச்சை மரத்தை பிடிச்சி எரிக்க முடியுமா? முடியாது. ஒரு நொடியில என்ன ஆகுது, இடி இறங்க ஒரு நொடியில பச்சை மரம் பிடிச்சிட்டு எரியுது. அந்த அளவுக்கு வெப்பம் வேணும்ல, சாதாரண பிடிச்சி எரியும் பாத்துருக்கீங்களா பச்சை மரம் எரியுது? ஆமா. அப்படிங்கும் போது நம்ம மரத்தடியில இருந்து நம்ம என்ன ஆகும், மரத்தடியில் நாம இருந்து என்ன ஆகும், நாமளும் கருகி போயிருமா? அதனால வந்து இடி மின்னல் இருக்கும்போது நம்ம மரத்தடியில போய் ஒதுங்குங்கிறது நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், பாதுகாப்பான இடம் கட்டிடம் தான். அது வந்து வீடா இருக்கட்டும், ஒரு அலுவலகமா இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், நமக்கு நியரஸ்ட் எது பில்டிங் இருக்குதோ அந்த பில்டிங் நம்ம முன்கூட்டியே போயிடணும். அதுக்குன்னா நம்ம பாலடைஞ்ச பில்டிங்ல போலாமா? போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு பில்டிங் வந்து கட்டிட்டு இருந்தாங்க, இந்த வேலை இன்னும் முடிக்கல, அது மாதிரி பில்டிங் போலாமா? ஏன் போகக்கூடாது? கம்பியில நீட்டிட்டு இருக்கோம், கம்பி வேலை வந்து முழுமையா முடிச்சிருக்க மாட்டாங்க, அங்கங்க கம்பி நீட்டு இருக்கோம், கம்பி வந்து கரண்ட் கடத்துமா? நம்மளை விட அது ஹைட்டா இருக்குது பில்டிங். அப்படிங்கும் போது அந்த கம்பி வழியா இடி இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால வீடு வந்து கட்டிட்டு முழுமை பெறாத வீட்டுல போய் நம்ம இந்த மின்னல் டைம்ல வந்து பாதுகாப்பு தேடி நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி மின்னல் வந்து வெட்டி இந்த இடி இறங்குது இல்ல, இடி இறங்க இடத்துல இருந்து 50 மீட்டர் சுற்றளவுக்கு வந்து பூமியில வந்து கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் எவ்வளவு கரண்ட் இருக்குது, 10 லட்சம் வோல்டேஜ் கரண்ட் வந்து அந்த பூமி தாக்குது. ஆக இது வந்து பூமி தாக்கும் போது 10 லட்சம் வோல்டேஜ் கரண்ட் அளவுக்கு பூமி தாக்கும். அப்படி மரத்துல தாக்கும் போது என்ன ஆகும், ஒரு 50 மீட்டர் சுற்றளவுக்கு வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகும் பூமியில. எத்தனை மீட்டர்? 50 மீட்டர். இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம மரத்துல ஒன்றுல நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த கால் வழியா கரண்ட் பாஸ் ஆகும். ஆகுமா? நம்ம ஒரு நடக்கும் போது ஒரு காலை தூக்கும், ஒரு காலை வைப்போம், ஒரு கால் வைக்கும் போது என்ன ஆகும், இந்த கால் வழியா கரண்ட் பாஸ் ஆயிரும். இந்த கால் நாம தூக்கிறோம், அடுத்து தூக்கும் போது என்ன ஆகும், கரண்ட் கீழே போகாது, நம்ம உடம்புலயே நின்று அடுத்த நிமிஷமே நம்ம உயிரிழக்க ஏற்படும். ஏற்படுமா? அதனால வந்து நம்ம மரத்தடியிலையும் நம்ம போய் நிக்க கூடாது, இடி இறங்கும் போது நம்ம நடக்கவும் கூடாது. நம்ம வந்து ஒரு வயல்வெளியிலயோ அல்லது ஒரு திறந்த வழியிலயோ நம்ம இருக்கிறோம், எங்கேயுமே பில்டிங் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம், நாம தான் அந்த இடத்துல ஹைட்டா இருக்கிறோம். அப்படி இடி எங்க இறங்கும், நம்ம மேலதான் இறங்கும். அங்க வயல்வெளியில வந்து எதுவுமே மரம் கிடையாது, கட்டிடம் கிடையாது, அந்த இடத்துல நாம தான் ஹைட்டா இருக்கிறோம். அப்படிங்கும்போது இடி என்ன பண்றோம், டைரக்டா நம்மளால தான் இறங்கும்.